சரி ஆகாஷ், சித்து சொன்ன மாதிரி பூஜையில சாரதாத்தையும் மாமாவும் உட்காரட்டும். ரிப்பனையும் சாரதாத்தையே கட் பண்ணட்டும். இல்ல தென்றல், அது நான் வேற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு தான்? இது தென்றல் சித்துவோட கம்பெனி தானே, அதனால பூஜையில தென்றலும் சித்துவும் சேர்ந்தே உட்காரட்டுமே. வேணா தென்றல் ரிப்பன் கட் பண்ணிட்டோம். ஆகாஷ், நீ என்ன சொல்ற? இதெல்லாம் எப்படி சரியா வரும்? இல்ல பாட்டி, இது அவங்களுக்காக ஆரம்பிக்க போற கம்பெனி. அதனால இதுல எல்லா இம்பார்ட்டன்ஸும் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் இருக்கணும். இல்ல ஆகாஷ், வீட்ல இருக்கிற பெரியவங்க யாரையாவது. இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தப்போ ஒரு புது கம்பெனி விஷயமா பூமி பூஜை போட்டோம்ல, ஞாபகம் இருக்கா? அந்த பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு பூஜை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில உன்னை உட்கார விடாம நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அந்த குற்ற உணர்ச்சி என் மனசுக்குள்ள இன்னும் அப்படியே இருக்கு. அன்னைக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா இப்ப நடக்க போற பூஜையில உன்னை உட்கார வச்சு பூஜையை ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உன் கையால தான் எல்லாமே நடக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்பதான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதி இருக்கும். அதனால இது சம்பந்தமா யாரும் எந்த மறுப்பும் தெரிவிக்க வேண்டாம். ஏன்னா இது நான் சொந்தமா எடுத்த முடிவு. தயவு செஞ்சு எல்லாரும் என் உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க ப்ளீஸ். நிலா, ஏன் இங்க வந்து நிக்கிற? ஏதோ யோசனையோடவும் இருக்க? ஒன்னும் இல்ல. எனக்கு புரியுது. உன் மனசுல இப்போ என்ன குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இதுக்குதான் நான் அப்பவே எச்சரிச்சேன். நீதான் கண்டுக்கல. இப்ப பாத்தியா, ஆகாஷ் தென்றலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு. உன் புருஷன் சொந்த பணத்தை கொடுத்து தென்றலுக்காக புதுசா கம்பெனிய ஆரம்பிக்க போறான். அந்த கம்பெனிக்கு தென்றல் தான் MDங்கிறான். சைனிங் அத்தாரிட்டியும் அவளுக்கு தான் இருக்குங்கிறான். கம்பெனியோட பேர் கூட தென்றல் பேர்ல தான் இருக்கணுங்கிறான். இப்போ எல்லாத்துக்கும் மேல பூஜையில கூட தென்றல் தான் உட்காரணுமா, ரிப்பனையும் அவதான் கட் பண்ணணுமா. அதுக்கு அவன் சொன்ன காரணம் தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எத்தனையோ மாசத்துக்கு முன்னாடி நாங்க பூமி பூஜை பண்ணோம், உனக்கு தான் தெரியுமே. அப்போ அந்த பூஜையில தென்றலை உட்கார விடாம ஆகாஷ அவமானப்படுத்திட்டானா. அது இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்கு பரிகாரமா இப்போ நடக்க போற பூஜையில தென்றலை உட்கார வச்சு மரியாதை செய்ய போறானா. இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? ஆகாஷ் வெளியில நல்லவனாதான் இருப்பான்.
ஆனா அவன் மனசுக்குள்ள என்னமோ தென்றல் நினைப்புதான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் தென்றலுக்கு அவன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான். தென்றல் உன் அக்காதான், இருந்தாலும் அவளால உன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னா உன்னால தாங்கிக்க முடியாது இல்லையா? இப்போவே உஷாரா இருந்துக்கோமா. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். நிலா, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நிலா நில்லுமா. என்ன இவ ரொம்ப சோகமா போறா? என்ன விஷயமா இருக்கும்? ஆஹா, இவங்க தான் ஏதோ சொல்லி குழப்பி விட்டுருக்காங்க போல இருக்கு. அத்தை, நிலா கிட்ட என்னத்த சொன்னீங்க? அவ ஏன் ஒரு மாதிரி சோகமா போறா? சொல்லுங்க அத்தை, அவகிட்ட என்ன சொன்னீங்க? ஏய், ஏண்டி கத்தற? உன் நிலைமைய பத்தி தாண்டி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன். புலம்புற அளவுக்கு எனக்கு என்ன நிலைமை? ஏண்டி மாதவி இப்படி அப்பாவியா இருக்க? உன் நிலைமைய பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க அத்தை. தென்றல் சித்துவுக்காக ஆகாஷ் ஆரம்பிக்க போற புது கம்பெனி பூஜையில கண்ணை என்ன உட்கார சொன்னான். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. எனக்கும் உன் மாமாவுக்கெல்லாம் வயசாயிடுச்சு. இனிமே நாங்க அந்த பூஜையில எல்லாம் கலந்துகிட்டு என்ன ஆக போகுது? ஆனா எனக்கு அடுத்ததா கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் உனக்கும் உன் புருஷன் கண்ணனுக்கும் தானே கிடைக்கணும். ஆனா அந்த சித்து என்ன சொன்னான் பாத்தியா? பூஜையில அவன் அம்மா சாரதாவும் உன் புருஷனும் சேர்ந்து உட்காரணுமா. ரிப்பனையும் அவன் அம்மா தான் கட் பண்ணணுமா. எப்படி போகுது பாத்தியா கதை? கண்ணனுக்கு நீ 2ஆம் தாரங்கிறத அந்த சித்து சொல்லாம சொல்றான். அது ஒண்ணும் தப்பில்லையே அத்தை, அதானே உண்மை. உங்க புள்ள எனக்கு புருஷனாகிறதுக்கு முன்னாடி சாரதாக்காக்கு தானே புருஷனா இருந்தாரு. மாதவி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேணாத்த. நீங்க எதை எந்த அர்த்தத்தோட சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்கிட்ட எனக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசி என்ன தூண்டிவிட பாக்குறது, நிலா கிட்ட அவளுக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசி அவளை தூண்டிவிட பாக்குறது. மாதவி விடுங்க அத்தை, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். யாரையாவது தூண்டி விட்டு குடும்பத்துல கலவரத்தை உண்டாக்கலான்னு பாக்குறீங்க. ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல. ஒரு பக்கம் நிலாவை தூண்டி விட்டு அவளுக்கும் அவங்க அக்காவுக்கும் சண்டை முட்டி விடலான்னு பார்த்தேன். இன்னொரு பக்கம் இந்த மாதவியை தூண்டி விட்டு இவளுக்கும் சாரதாவுக்கும் சண்டையை மூட்டி விடலான்னு பார்த்தா இவ ஒத்து வர மாட்டேங்கிறா. சித்து, இந்த ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு? என்ன இதெல்லாம் புது ட்ரெஸ் மாதிரி இருக்கு? ஆமா, புதுசுதான். நம்ம 2 பேருக்கும் வாங்கியிருக்கேன். பாரு, நல்லா இருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு. ஆனா எதுக்கு இவ்வளவு ரிச்சா ஏதோ கல்யாணத்துக்கு வாங்கின மாதிரி வாங்கியிருக்க? ஆமா, நம்மள பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்க போறது ஒரு கல்யாணம் தானே. நீ என்ன சொல்றன்னு புரியல. நாளைக்கு நம்ம ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு பூஜை போட போறோம்ல, அதத்தான் நம்ம கல்யாணம்னு சொன்னேன். என்ன சித்து, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். சேர்ந்து நீயும் சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி டல்லா இருக்க. இல்ல தென்றல், நம்ம ஆரம்பிக்க போற கம்பெனி மேல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஏன் இப்படி சொல்ற?
அப்பா கிட்ட இருந்து இதுவரைக்கும் என் அம்மாவுக்கு எந்த அங்கீகாரமே கிடைக்கல. சரி, நாளைக்கு நடக்க போற பூஜையிலையாவது என் அம்மாவையும் அப்பாவையும் ஒன்னா உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கும் ஆகாஷ் தடை போட்டுட்டாரு. நம்ம 2 பேரும் தான் பூஜையில உட்காரணும்னு ஸ்ட்ராங்கா வேற சொல்லிட்டாரு. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன் ஃபீலிங் எனக்கு புரியுது சித்து. இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு சாரதா அத்தை மட்டுமா வைஃப்? மாதவி அத்தையும் உங்க அப்பாவோட வைஃப் தானே. அப்படி இருக்கும்போது மாதவி அத்தைய ஒதுக்கிட்டு சாரதா அத்தைய மட்டும் மாமாவோட உட்கார வச்சு பூஜை நடத்தினா மாதவி அத்தையோட மனசு கஷ்டப்படாதா? தென்றல், அதான் மாதவி அம்மா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்படி சொன்னது மாதவி அத்தையோட பெருந்தன்மை. மத்தபடி அவங்களும் மனுஷி தானே. மாதவி அத்தை சாரதா அத்தைய என்னதான் அக்கா அக்கான்னு வாய் நிறைய கூப்பிட்டாலும் சாரதா அத்தைய நினைச்சு அவங்க மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கதானே செய்யும். பதட்டம்? என்ன பதட்டம்? என்ன இருந்தாலும் சாரதா அத்தை தன்னோட வாழ்க்கையில பங்கு போட வந்துருவாங்களோன்னு மாதவி அத்தை மனசுல ஒரு பயமும் பதட்டமும் இருக்கதானே செய்யும். அந்த பதட்டமும் பயமும் மேலும் ஜாஸ்தி ஆகிற மாதிரி நீ நாளைக்கு சாரதா அத்தைய மாமா கூட ஜோடியா உட்கார வச்சு பூஜையை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுற. அப்படி ஆரம்பிச்சா கண்டிப்பா அது மாதவி அத்தைக்கு வருத்தமா தானே இருக்கும். ஆனா அந்த வருத்தத்தை மாதவி அத்தை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க வெளியில சொல்லலன்னு நாமளும் அதை புரிஞ்சுக்காம இருக்கலாமா? சித்து, சாரதா அத்தை எதையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க கூடியவங்க. ஆனா மாதவி அத்தை அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துல கூட உடைஞ்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்கள நாம தெரிஞ்சே காயப்படுத்தலாமா சித்து? சொல்லு. நீ சொல்றதும் கரெக்ட் தான் தென்றல். நான் யோசிச்சது தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா எப்படி தென்றல் நீ எல்லார் மனசையும் கரெக்டா புரிஞ்சுக்கிற? எனக்கு இந்த மாதிரி சூழ்ச்சமெல்லாம் சுத்தமா வர மாட்டேங்குது. அதனாலதான் நான் இந்த கம்பெனிக்கு எம்டியா இருக்க போறேன். நீ வேற ஸ்டாஃபா தான் இருக்க போற. மொத்தத்துல நான் புத்திசாலி, நீ சரியான முட்டாள். இத நான் முட்டாளா? இரு நீதான். உன்ன ஏய் 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 நீ எங்க ஓட பாக்குற? உன்ன அத்தா, வானிலா, என்ன இன்னும் நீ தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும், நீங்க என்ன இங்க வந்து தனியா நினைக்கிட்டு இருக்கீங்க? சும்மாதான். சும்மானா ஒருவேளை என் அக்காவை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எந்த அர்த்தத்துல இப்படி கேக்குற? இல்ல, உங்களால இன்னும் என் அக்காவை மறக்க முடியலையோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் என் அக்காவுக்கும் ஒரு காலத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. அந்த டைம்ல நீங்க ஆரம்பிச்ச ஒரு கம்பெனிக்காக பூமி பூஜை போட்டீங்க. அது நடந்து எவ்வளவோ நாளாச்சு. அந்த பூஜையில என் அக்காவை உட்கார வைக்கிறேன்னு கடைசி வரைக்கும் நீங்க உட்கார விடாமலே பண்ணிட்டீங்க. அதை இவ்ளோ நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அதனாலதான் கேட்டேன். நிலா, நான் அந்த நேரத்துல தென்றலுக்கு பண்ண தப்பு ரொம்ப நாளா என் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்தது. அதை சரி பண்றதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. பட் இப்ப கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் நான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டோம்னா அந்த தப்பை சரி பண்றதுக்கு எத்தனை வருஷம் கழிச்சும் நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சரி, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நாம அவங்களுக்கு பண்ண தப்ப சரி பண்ணிடணும். அப்பதான் நாம சரியான மனுஷங்க. அப்போ நீங்க எனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? உனக்கு நான் கஷ்டத்தை கொடுத்தேனா? எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக என் அம்மா தெரியாதனமா
என் ஜாதகத்தை மாத்தி எழுதிட்டாங்க. அத உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். ஆனா அது ஒரு பெரிய தப்புன்னு சொல்லி எத்தனை மாசமா என்ன உங்க பொண்டாட்டியா ஏத்துக்காம இருந்தீங்க. அது எனக்கு கொடுத்த பெரிய கஷ்டம் தானே. இந்த பாரு நிலா, அது நான் உனக்கு கொடுத்த கஷ்டம் கிடையாது. நீ எனக்கு செஞ்ச துரோகம். உன்னோட சந்தோஷத்துக்காக உன் ஜாதகத்தை மாத்தி எழுதுனது அவங்களோட சுயநலமா இருக்கலாம். ஆனா அந்த விஷயத்தை நீ என்கிட்ட மறைச்சது நீ எனக்கு செஞ்ச மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். ஆனாலும் அந்த துரோகத்தெல்லாம் மன்னிச்சு உன் கூட சந்தோஷமா தானே குடும்பம் நடத்துறேன். ஆனா நீ அதையும் நான் தென்றலுக்கு கொடுத்த கஷ்டத்தையும் ஒரே ஸ்கேல்ல வச்சு பார்க்காத. ஏன்னா அது வேற இது வேற. ஆகாஷ், வா தென்றல். ஆகாஷ், பூஜைக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. தோ கிளம்பிட்டு இருக்க. ஆமா, நிலா எங்க? நிலா வாஷ்ரூம்ல இருக்கா. ஓ அப்படியா, சரி சரி, 2 பேரும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வந்துருங்க. சரி. ஏய் நிலா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? உன்னதான் கேக்குறேன், ரெடி ஆகலையா? பூஜைக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இப்பதான் தென்றல் வந்து சொல்லிட்டு போனான். நீ சீக்கிரம் ரெடி ஆகு, கிளம்பலாம். ஆமா ஆமா, நீங்க எனக்காகவா பூஜை ஆரம்பிக்கிறீங்க? என் அக்காவுக்காக தானே ஆரம்பிக்கிறீங்க. அந்த பூஜையில நான் எதுக்கு கலந்துக்கணும்? ஏய் நிலா, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், சீக்கிரம் போய் ரெடி ஆகு. இல்லங்க, எனக்கு பயங்கர தலைவலியா இருக்கு. நான் அப்புறமா வரேன். நீங்களாம் முதல்ல கிளம்புங்க. என்ன நிலா இப்படி சொல்ற? தலைவலி தானே, அதுக்கு தலைவலி டேப்லெட்டை போட்டுக்கோ, எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம். இல்லங்க, நான் மாத்திரை போட்டு ஒரு 10-20 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் கொஞ்சம் தலைவலி குறையும். ரொம்ப தலைவலிக்குது. ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. ஏய் இல்ல நிலா, நீ இல்லாம நான் மட்டும் எப்படி போறது? எல்லாரும் வெயிட் பண்றோம், நீங்க கிளம்பி வா. ப்ளீஸ் அத்தான், புரிஞ்சுக்கோங்க. தலை வலிக்குதுன்னு சொல்றேன்ல. நீங்க எல்லாரும் கிளம்பி போங்க, நான் நேரா அங்க வந்துடுறேன். பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஆகாஷும் நிலாவும் கிளம்பி வராம இருக்காங்க. அப்பா வந்துருவாங்கப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்பவே மணி 8 ஆயிடுச்சு. 9 to 10:30க்குள்ள நல்ல நேரம்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. நாம எல்லாரும் இந்நேரம் பூஜையில அசம்பிள் ஆயிருக்கணும்ல. இங்கேயே லேட் ஆயிடுச்சுன்னா எப்படி சொல்லு? பூஜை 9 to 10 நடக்கணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்குல்ல? ம், சரி, நீ ரெஸ்ட் எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பி வா, நான் முன்னாடி போறேன். ம். பாய். பாய். குட் மார்னிங். என்ன ஆகாஷ், நீ மட்டும் தான் வர? நிலா எங்க? நிலாவுக்கு லைட்டா தலை வலிக்குதான். அதனால மாத்திரை போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டா பூஜைக்கே வந்துடுறேன்டா. சரி சரி, அப்ப நாம எல்லாருமே கிளம்பலாமே. கிளம்பலாம் கிளம்பலாம். நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, நான் நிலாவை கூட்டிக்கிட்டு அவ கூடவே சேர்ந்து வந்துடுறேன். சரி, 2 பேரும் சீக்கிரம் வந்துருங்க பாட்டி. ம் சரிப்பா. ஓகே, நம்மலாம் போலாம். பார்த்துக்கலாம். நிலா, என்னம்மா நிலா, தலை வலிக்குதா? எனக்கு தலைலாம் வலிக்கல பாட்டி, மனசுதான் ரொம்ப வலிக்குது. என்னம்மா சொல்ற? நீங்க சொன்னதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்தேன் பாட்டி. ஆகாஷத்தான் என்னை பத்தி யோசிக்கிறதே இல்ல. இவரு என் அக்கா மேலதான் ரொம்ப அக்கறைப்படுறாரு. ஆஹா, நாம பத்த வச்ச நெருப்பு பக்காவா பத்தி எரியுதே. பாட்டி,
எனக்கு இந்த பூஜைக்கு வர மனசே இல்ல. அத ஆகாஷ் அத்தான்கிட்ட நேரடியா சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அவர்கிட்ட தலை வலிக்குதுன்னு பொய் சொல்லி அனுப்பிட்டேன்.